அண்மையில் கொடிகாமம் பிரதேசத்திலே குளத்திலிருந்து மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞருடைய மரணத்திலே சந்தேகம் இருப்பதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தவர்கள் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்ததை அடுத்து நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருந்தோம். ஏனென்றால் அந்த மரணம் நடந்த நேரத்திலே குளத்திலே அந்த இளைஞனோடு கடமையில் இருக்க வேண்டிய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் சட்டத்துக்கு முரணாக நின்றிருந்தார். ஆகவே குடும்பத்தவர்களுக்கு பலத்த சந்தேகம் அந்த மரணத்திலே எழுந்திருந்தது. அந்த விடயத்தை நாங்கள் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தோம். இன்று மீளவும் அந்த வழக்கினுடைய விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட குடும்பம் ஒரு ஏழை குடும்பம். தங்களுடைய வருமானம் ஈட்டுகின்ற மகனை, இளைஞனை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். போலீசாருடைய அராஜகமும் துஷ்பிரயோகமும் இந்த வழக்கிலே காணப்படுவதாக நாங்கள் சந்தேகிக்கின்றோம். நீதிக்காக நாங்கள் தொடர்ந்தும் போராடிக் கொண்டிருப்போம்.